ராம் ராம் பெரியவாசரன். இன்றைக்கி 76வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். இதில் நம்ம சொல்ல போகிற ரீதிக்காக முதல் லைனில் வரக்கூடிய ஒரு சின்ன பதச்சேதம், அதே மாதிரி 3வது லைனில் வர ஒரு ஸ்பிளிட்டு, இது ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து ஹரக்ரோத ஜுவாலா வலிபிஹின்னு பிரிக்க போகிறோம். அதனால் வலிபிர் அவலீடேனன்னு அதில் இருக்கும். அதில் வந்து வலிபிஹின்னு பிரிச்சுட்டு அவலீடேன அப்படின்னு அடுத்த வார்த்தையாக கண்டினியூ ஆக போகிறது. ஸோ நடுவில் அங்கே ஒரு ஸ்பிளிட் வருது. அதே மாதிரி 3வது லைனில் சமுத்தஸ்தௌ தஸ்மாத் அச்சலதனையேன்னு சேர்த்து இருக்கும். அந்த தஸ்மாத்துன்னு இடத்துல பிரிச்சுட்டு அச்சலதனையே அப்படின்னு 2வது வார்த்தையாக அது வரப்போகிறது. ஸோ இந்த ரெண்டு தான் மெயினாக நம்ம வேர்ட் ஸ்பிளிட் நோட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். ஹரக்ரோதஜ்வாலாவலிபிஹி हरक्रोधज्वालावलिभिः हरक्रोधज्वालावलिभिः அவலீடேன வபுஷா अवलीढेन वपुषा अवलीढेन वपुषा गभीरे तेनाभिसरसि गभीरे तेनाभिसरसि गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः कृतसङ्गो मनसिजः कृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् समुत्तस्थौ तस्मात् समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका अचलतनये धूमलतिका अचलतनये धूमलतिका जनस्तां जानीते जनस्तां जानीते जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति तव जननि रोमावलिरिति तव जननि रोमावलिरिति. இப்போ முழு லைனாக சொல்லுவோம். ஹரக்ரோதஜ்வாலாவலிபிஹி அவலீடேன வபுஷா हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். ஹரக்ரோதஜ்வாலாவலிபிஹி அவலீடேன வபுஷா गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभिसरसि कृतसङ्गो मनसिजः
समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்லுவோம். हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभीसरसि कृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभीसरसि कृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. हरक्रोधज्वालावलिभिः अवलीढेन वपुषा गभीरे तेनाभीसरसि कृतसङ्गो मनसिजः समुत्तस्थौ तस्मात् अचलतनये धूमलतिका जनस्तां जानीते तव जननि रोमावलिरिति. இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்லோகங்கள் 76 தொடங்கி 81 வரைக்கும் இந்த 6 ஸ்லோகங்களையும் மகாபிரிவா டச்சே பண்ணாமல் விட்ட ஸ்லோகங்கள். அதாவது எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம அதிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுறது, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுன்னு கூட பண்ணாமல் விட்ட ஸ்லோகங்களாக இந்த 6 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ பொது சபையில் எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ரிசீவ் பண்ணுறவாளுடைய மனநிலையை பொறுத்து அதை எப்படி அவள் வாங்கிக்கிறாங்கிறது அமையுங்கிறதுனால சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பொது சபையில் சொல்ல முடியாது. அது மாதிரிப்பட்ட ஸ்லோகங்களாக இது இருக்கிறதுனால பெரியவா அதை சுத்தமாக டச்சே பண்ணாமல் அதை விட்டுருக்கா. ஸோ நம்மளும் இப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோமான்னாக்கா அதை சம்பந்தப்படுத்தி அதுக்கு கிட்டக்க இருக்க மாதிரி சில மீனிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது இந்த ஸ்லோகத்தை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறது, இதில் இருக்கிற வார்த்தைகளை இந்த பதச்சேதம் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுங்கிற அளவுக்கு ஆர் இதனோட ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க போகிறோமே தவிர நேரடியாக ஒரு பதத்துக்கும் என்னென்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஃபுல் மீனிங் ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போமான்னா சொல்ல முடியல என்னால். ஸோ ஒரு ஸ்லோகம் எப்படி அமையிறது, அந்த இடத்துல எது என்ன சம்பந்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அம்பாள் நமக்கு கொடுக்குறாங்கிறத அனுசரித்து நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன நடக்கிறது அப்படின்னா, பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணை திறந்தப்போ, அதாவது அவர் கோபமாக நெற்றிக்கண்ணை திறந்தப்போ மன்மதன் எரிஞ்சு சாம்பலாகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பல இடங்கள்ல இது வரைக்கும் பார்த்துன்னு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட மன்மதனே அதுக்கப்புறம் அனங்கனாக, அதாவது உடம்பில்லாதவனாக இருந்தும் இந்த ஜகங்களை எல்லாம் ஜெயிப்பவனாக ஜெகதித மனங்கோ விஜயத்தே அப்படின்னு அம்பாளுடைய கருணை கிடைச்ச ஒரே ஒரு காரணத்தினால அவனுக்கு உடம்பு போனாலும் அனங்கனாக இருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட ஒரு ஜெயத்தை உடையவனாக ஆகிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சாரியால் நமக்கு முன்னாடி வேற ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கார். இப்போ அந்த ஒரு சம்பவம் இருக்கு, அதாவது பரமேஸ்வரன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை ஓபன் பண்ணி இந்த மன்மதனை எரிச்ச அந்த மொமெண்ட், அந்த தருணம், அதை தான் இங்கே கேப்சர் பண்ணி நம்ம கதையை இங்கே புரிஞ்சுக்கணும்.
இந்த ஸ்லோகத்தில் 2வது லைன் முடியும் பொழுது மனசிஜஹான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. மனசிஜஹான்னா மனசிலிருந்து ஜனித்தவன் யாரோ அவன். நம்ம புராண கதைகளின்படி அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகிறதாக மனசிலிருந்து உதித்தவராக ஜனித்தவராக இருப்பவர்னாக்கா மன்மதன்னு சொல்லக்கூடிய காமதேவன் அல்லது காமவேள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஹோலின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையாக வடக்கத்திக்காரெல்லாம் கொண்டாடுறா. அது இன்னும் அவால்டே ஃபெஸ்டிவல். நம்மளை பொறுத்த வரைக்கும் பங்குனி உத்திரம் மோஸ்ட்லி அந்த பௌர்ணமியில் தான் வருது. எதர் பூரமோ உத்திரமோ அந்த டேட்டில் வரும் பௌர்ணமி. மோஸ்ட்லி உத்திரம் இப்படி வரும் பொழுது பங்குனி உத்திரத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் பெருசாக நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பங்குனிங்கிற பேருக்கே காரணம் என்னன்னாக்கா, இந்த பௌர்ணமி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் அல்லது உத்தரம் இந்த 2 நட்சத்திரத்துக்குள்ள அது ஆல்டர்னேட் ஆகி பௌர்ணமி இங்கே வரணும். அதுக்கு ஃபுல் நேம் என்னன்னா, பூரம்ங்கிறது பூர்வ பல்குனி, உத்தரம்ங்கிறது உத்தர பல்குனி அப்படின்னு அதன் இந்த நட்சத்திரத்தினுடைய ஃபுல் பேர். அந்த பல்குனிங்கிற ஒரு நட்சத்திரத்தை சம்பந்தப்படுத்தி வர்றதுனால ஈதர் ஆஃப் த பல்குனியில் அது வருங்கிறதுனால அது பல்குனிங்கிறது இங்கே தமிழுக்கு வரும்பொழுது பங்குனி அப்படின்னு அந்த பேர் மாறி தமிழில் நம்ம இப்படி பங்குனி மாதம்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த பங்குனி பௌர்ணமியில வடக்கத்திக்காரா கொண்டாடுற ஹோலி பண்டிகை நமக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டு அப்படின்னு கேட்டால், இந்த ஹோலியினுடைய பேக்ரவுண்டாக ஹோலிகா தகனம் அப்படின்னு ஒரு கதையை பற்றி நம்ம கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியாக இருக்கு. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஹோலிக்கு மூல காரணம் என்ன, எதை கொண்டாடுறது அந்த நாளில் அப்படின்னு கேட்டால், காமதகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை தான் ஹோலிங்கிற நாள் அன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுண்டு அதே ஒரு உற்சவமாக கொண்டாடப்படுறது அப்படின்னு இன்னைக்கும் வடக்கில் பல இடங்கள்ல இருக்கு. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது ஹோலிங்கிற பண்டிகை அந்த நாளை எதுவாக நினைச்சுட்டு கொண்டாடுறோம் அப்படின்னு எப்படி அப்சர்வ் பண்றோம்னாக்கா, இந்த காமதகனம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக நினைச்சுட்டு நம்ம எல்லாரும் அன்னைக்கு பரமேஸ்வரனை கொண்டாடணும். பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவரை கொண்டாடும் பொழுது அவரில் செரிபாதியாக இருக்கக்கூடிய அம்பாளையும் சேர்த்தே தான் நம்ம அந்த நாளில் கொண்டாடுறோம். இவர் என்ன பண்ணுறார், இவர் தன்னுடைய கோபத்தினால அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பை வரவழைச்சு மன்மதனை தகனம் பண்ணி விடுறார். அவ என்ன பண்ணுறா, அவரில் பாதியாக இருந்தாலும் அம்மாவாக இருக்கிறதுனால எப்பவும் பரம காருண்யம், தயார்திரா ஹிமகிரி துஹிதான்னு அப்பைய தீட்சிதர் சொல்றார். அது மாதிரி தயையிலேயே நனைந்தவளாக அப்படியே உருகிண்டே இருக்கிறவளாக அந்த அம்மா இருக்கிறதுனால, அப்பா கோச்சுண்டு பிள்ளைய பனிஷ் பண்ணிட்டார் அப்படின்னாலும் இந்த அம்மாவனால அதை தாங்க முடியல. அந்த தயையினால அவளுடைய ஒரே ஒரு கட்டாட்சத்தினால அந்த பிள்ளைக்கு மறுபடி உசிர் பிச்சை கொடுக்குறா. ஏன்னா அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ரதி தேவி அம்பாள்கிட்ட அத்தனை பிரார்த்தனை பண்ற பொழுது இவளால் கொடுக்காம இருக்க முடியல. அம்மா இல்லையா, அந்த மனசு தாய் மனசுங்கிறதுனால அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறா. இருந்தாலும் ஆத்துக்காரர் சொன்னதை ஓவர் லுக் பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவருடைய பர்மிஷனோட அது நடக்கிறது. அவர் சப்ஜெக்ட் டு ஒன் கண்டிஷன், தன் உடம்புல இத்தனை ஒரு அழகு இருக்கு, நான் நினைச்சதை பண்ண முடியுங்கிற கர்மம் அவனுக்கு இருந்ததுனால இனிமே அவனுக்கு உடம்பு இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு அவரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. அப்படி அனங்கனாக அவன் ஆகிறான்னு சொல்லக்கூடிய இந்த தருணம் அது எப்போ நடந்ததுன்னாக்கா, இந்த வருஷம் வர பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஹோலின்னு சொல்லக்கூடிய நாளில் காமதகனமாக இன்னைக்கும் பல இடங்கள்ல அந்த நாளை கொண்டாடப்படுறதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப அழகா இங்கே ஆச்சாரியால் கொடுக்கக்கூடிய அந்த வர்ணனையை ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இப்போ கிடைக்கிறது இந்த நாளையும் ஞாபகம் வச்சுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லைனை பார்ப்போம். ஹரக்ரோத ஜுவாலாவளிபிஹி அவலீடேன வபுஷா. இந்த இடத்துல அவலீடனம்னாக்கா சுற்றி சூழப்பட்ட அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம். அப்படியே கம்ப்ளீட்லி சரவுண்டட் அண்ட் கிராஸ்ப்டு, ஃபுல்லாக சரவுண்டு பண்ணி அப்படியே இழுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, யாரை பண்ணுறதுனாக்கா 2வது லைனில் மனசிஜஹான்னு சொல்லியிருக்கார். அந்த மனசிஜன்னு சொல்லக்கூடிய மன்மதனை சுற்றி அப்படியே சூழ்ந்துண்டு அவனுடைய உடம்பை முழுக்க சூழ்ந்துண்டு அப்படியே ஒன்று இழுக்கிறது. வபுஷான்னு சொல்லும் பொழுது உடலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எது இழுக்கிறது, ஜுவாலா வலிபிஹி ப்ளூரல்ல கொடுத்துருக்காரு. ஜுவாலையினுடைய ஆபளி அப்படியே மேல மேல ஒரு அலை அலையாக அடிக்கக்கூடிய ஜுவாலைகள். அப்ப எப்படிப்பட்ட ஜுவாலை எங்கேருந்து வருதுன்னா, ஹரக்ரோத, ஹரன் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய குரோதத்திலிருந்து, அவருடைய அந்த ஒரு கோபக்கணல்னு சொல்றோமே,
அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து புறப்பட்ட ஜுவாலைகள் ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படியே வேவா அடிக்கிறது, ஃபுல் ஃபோர்ஸோட அப்படியே அவர் நெத்தி கண்ணிலிருந்து அப்படியே பரபரபரன்னு தெரிக்கிறது. அப்படியே அந்த நெருப்பு பொறிகள், அலையாக அடிக்கக்கூடிய நெருப்பு பொறிகள் அப்படியே போய் இந்த மன்மதனுடைய உடலை சுத்தி சூழ்ந்துண்டு அப்படியே அதை இழுக்கிறது, பஸ்பமாக்கிறதுக்கு. இதுதான் முதல் லைன். ஹரக்ரோத ஜுவாலாவளிபி அவலீடேன வபுஷா. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆறுது? கபீரே தே நாபி சரசி கிருதசங்கோ மனசிஜா. அப்போ மன்மதனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லா தீ பிடிச்சி இழுத்துடுத்து, உடம்பே காணாமல் போறது. அப்போ உடம்பெல்லாம் எரியுறது. அப்படியே அவனுக்கு அந்த எரிச்சலை தணிக்கணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். என்ன பண்றது? நெருப்பு அப்படி நம்மளை சுட்டு பொசுக்கிறதுனா உடனே ஒரு தண்ணியை தேடினா ஓடுவோம். அதுவும் சாதாரண தண்ணி கிடைச்சாலே பரவாயில்ல. இங்க கிட்டக்க ஒரு பெரிய அமிர்தம் நிறைந்த ஒரு தடாகம் கண்ணுக்கு படுறது, ஒரு சரஸ் அவன் கண்ணுக்கு படுறது. அதுல போய் நுழைஞ்சுட்டா தேவலாம், நம்ம உடம்பு இப்படி எரிஞ்சுட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சமாவது அந்த ஒரு தாப்பம் குறையும், அந்த சூடு தனியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அப்படி சுத்தி பார்த்து ஒரு அமிர்த தடாகம் அவன் கண்ணுக்கு படுறது. உடனே ஓடி போய் அந்த தடாகத்துக்கு உள்ள எவ்வளோ உள்ள அடியில போய் உக்காந்துக்க முடியுமோ அப்படி போய் ஒளிஞ்சுட்டுறான். அப்படிங்கிறதாக இங்க கொடுக்குறார். கபீரே தே நாபி சரசி கிருத சங்கஹா கிருத்தசங்கோ மனசிஜா. கிருத்த சங்கஹான்னா சங்கம்னா சேர்வது, அது உன்னோட ஒன்றாக இணைவது, ஐக்கியமாயிடுறதுன்னு சொல்லலாம். இங்க கிருத்த சங்கோ மனசிஜா. எங்க போய் அப்படி கிருத்த சங்கம் பண்ணிண்டான் அப்படின்னா கபீரே ரொம்ப ஆழமாக. எங்க? தே நாபி சரசி, ஒரு சரஸ்ல. எந்த சரசு, எந்த தடாகம் அப்படின்னா தே நாபி, உன்னுடைய நாபின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புள் இருக்க அந்த இடத்துல அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டார். மகாவிஷ்ணுவுக்கு பத்மநாபன் அப்படின்னு ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருவனந்தபுரத்துல க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய சுவாமி அனந்த பத்மநாபன் அப்படின்னு. பத்மத்தை போன்றதான நாபி யாருக்கு இருக்கோ, அதாவது அவருடைய அந்த இடுப்பு பிரதேசத்தை, அந்த தொப்புள் பிரதேசத்தை பார்க்கும் பொழுது ஒரு தாமரை புஷ்பத்தை போல அப்படி இருக்குங்கிறதுனால அவருக்கு பத்மநாபன்னு பேரு. அனந்த பத்மநாப சுவாமியை பார்க்கும் பொழுது அவர் தொப்புள்ள இருந்து அப்படியே ஒரு தாமரை தண்டு நீண்டுண்டு மேல ஒரு தாமரை இருக்கும். அந்த தாமரையில தான் சரசிஜ பவன்னு சொல்லக்கூடியதான அந்த பிரம்மா அதுல உட்காந்துருப்பாருங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி இங்க மனசிஜன் இந்த ஸ்லோகத்துல மனசுல இருந்து உதித்தவனான மன்மதன் அப்படின்னு இங்க மனசிஜன்னு ஒரு நாமம் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி அவருக்கு அந்த சரஸில் இருக்கக்கூடியதான தாமரையில் பூத்தவர் அப்படிங்கிறதாக சரசிஜ பவஹான்னு அவருக்கு ஒரு நாமம். நம்ம 70வது ஸ்லோகத்துல கூட அந்த நாமா வச்சேதான் பிரம்மாவை பத்தி ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறத பார்த்தோம். சரசிஜ பவஹா ஸ்தௌதி வதனைஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்படி இந்த நாபின்னு சொல்லக்கூடிய பிரதேசத்தை மகாவிஷ்ணுவை நம்ம அங்க பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு பத்மமாக, அதாவது தாமரை புஷ்ப போன்றதான அந்த ஒரு நாபிங்கிறத பார்க்குறோம். தாமரை எங்க பூக்கும் அப்படின்னா தாமரை ஒரு தடாகத்துல பூக்கும் இல்லையா, ஒரு நீர்நிலை. அது மாதிரி சுத்தி வர அவருடைய அந்த இடுப்பு பிரதேசமே அப்பேற்பட்ட ஒரு அழகோட விளங்குறது அப்படின்னு மகாவிஷ்ணுவை நம்ம பொருத்தி பார்த்துட்டோம்னா, அதுல நடுவுல மத்தியில இருக்கக்கூடிய அந்த நாபி பத்மமாக ஒரு தாமரையாக நம்ம பொருத்தி பார்த்துட்டோம்னாக்கா, பத்மநாபரை மனசுல வச்சுட்டோம்னா அம்பாளுடைய நாபி பிரதேசம்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அழகோட ஒரு தாமரை பூத்த தடாகம்னு சொல்லும் பொழுது வெறும் தடாகமாக இல்லை, அமிர்த தடாகமாக இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். வேற நம்ம அதுக்கு மேல இங்க யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா கிளியரா சொல்லிட்டாரு, இவன் உடம்பு அப்படியே எரிஞ்சுன்னு இருக்கு, அந்த தாபத்தை தணிக்கணும். எங்க போய் நுழையிறது? இங்க சுத்தி பார்த்த உடனே இந்த இடத்துல அவனுக்கு கண்ணுக்கு தெம்படுறது ஒரு அமிர்த தடாகமாக, தனக்கு உஷரையும் காப்பாற்றக்கூடியதாக ஒரு அமிர்த தடாகம். ஏன்னா அந்த அமிர்தம்னு சொன்னாக்கா அது கிட்ட போயாச்சுனாலே இவனுக்கு அழிவுங்கிறது இல்லாம ஆயிடுறது. ஹி கெட் சேவ்டு அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள போறான். எங்க இவருடைய இந்த நெற்றிக்கண்ணுடைய சூடு இன்னும் பயங்கரமா பொசுக்குமோங்கிறதுனால அதுல இன்னும் தேடி உள்ளுக்குள்ள டீப்பா போய் ஐக்கியமாயிடுறான். அதுதான் கபீரே, இன்னும் நல்லா டீப்பா உள்ள போய் உன்னுடைய நாபி சரஸ்ல அவன் ஐக்கியமாகி விடுகிறான் அப்படிங்கிறதாக இங்க ஆச்சாரியர் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல அதை கொடுத்துருக்கார். இந்த இடத்துல எப்படி அம்பாளை கூப்பிடுறாருன்னா 3வது லைன்ல வருது, அச்சலத்தனையே
கூப்பிடுறாரு. இதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஒரு ரெலவன்ஸ் இருக்குது. என்னன்னா, அச்சலங்கிற ஒரு வார்த்தைக்கு எது நகராமல் அசையாமல் இருக்கிறதோ அதுக்கு தான் அச்சலன்னு பேர். சலன்னா மூமெண்ட்டு, அச்சலன்னா மூமெண்ட் இல்லாதது. அப்போ அசையும் சொத்து அசையா சொத்துன்னு நம்ம சொல்கிறோமே, அது மாதிரி இங்கே அசையா அப்படிங்கிறதுக்கு அச்சல அப்படின்னு ஒரு வேர்டு. எது அசையாமல் இருக்கிறதோ அதுதான் அச்சலம் அப்படிங்கிறதுனால மலைகளுக்கு தான் அச்சலம்னு பேர். அப்போ மலைமகள் அப்படின்னு நம்ம சொல்றதை தான் இங்கே அச்சலத்தனையான்னு ஒரு நாமாவாக ஆச்சாரியால் பிரயோகம் பண்றா. இது வரைக்கும் எத்தனையோ விதமான இதே மீனிங்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் யூஸ் பண்றா. கிரிசுதா, ஹிமகிரிசுதா, சைலத்தனையா, தரணிதர கன்யா, பார்வதி, இப்படி பல நாமாக்கள் யூஸ் பண்ணிருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பா அச்சலத்தனையாங்கிற நாமாவை ஆச்சாரியால் இங்க பிரயோகம் பண்றா. என்ன காரணமா இருக்கும்னு நம்ம யோசிச்சா, இந்த பிள்ளையாக இருக்கக்கூடிய, அதாவது மனசிஜன்னு சொல்லக்கூடியவன் இவன் ஒரு விதம் அம்பாளுக்கும் பிள்ளையாக பரமேஸ்வரனுக்கும் பிள்ளையாகத்தான் இங்க நம்ம பார்த்தோம். ஏன்னா இவா தான் உயிர் பிச்சை கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது இவளுடைய பிள்ளையாகவே வச்சுப்போம். இவளை பொறுத்த வரைக்கும் லோக்கமெல்லாம் இவளுடைய பிள்ளைகள் தானே. அதனால இந்த பிள்ளை ஏதோ ஒன்று தப்பு பண்ணிடுத்து இப்படி அப்பா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஓடி வருதுன்னு சொல்லும் பொழுது அசையாத நின்று அவனுக்கு ஒரு புகலிடமாக வர்ற குழந்தைக்கு, சரி நீ வா இங்க வா, நான் உனக்கு தஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அடைக்கலமாக. ஏன்னா இவளும் அதுக்கு அசைஞ்சுட்டே இருக்கிறவளாக இருந்தாக்கா கஷ்டம். எப்பேற்பட்ட கஷ்டம் இவகிட்ட வரக்கூடிய பக்தனுக்கு, அந்த குழந்தைக்கு இருந்தாலும் இவ அப்படியே அசையாம ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறோமே. ஏன் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறோம்? ஏன்னா அது மூவ் ஆகாது, அது அப்படியே ஸ்டாண்டர்டா அது அதனுடைய பொசிஷன்ல ஸ்டேஷனரியாக அப்படியே இருக்க போறது. நம்ம ஓடி போனா நமக்கும் இன்னும் ஆட்டங்காணாமைக்கு பிடிக்கக்கூடியதாக ஒன்று வேணும். அப்படிப்பட்ட ஒரு இடம் வேணும் நமக்கு. அப்படிப்பட்டதாக எப்பேற்பட்ட கஷ்டங்களோட நம்ம போனாலும் எந்த விதமாகவும் பாதிக்கப்படாத ஒரு சப்போர்ட்டாக, ஒரு அடைக்கலமாக, ஒரு தஞ்சமாக இவள் இருக்காங்கிறதுனால தான் அவளுக்கு அச்சலத்தனையா, எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாததான ஒரு ஸ்டாண்டர்டாக அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய, எப்பவும் நிலைத்திருக்கக்கூடியதான ஒரு நிலையை யார் கொடுப்பாளோ அவள்னு சொல்றதாக அச்சலத்தனையான்னு இங்க நாம பிரயோகம் பண்ற. அப்படி அச்சலத்தனையாவாக இருந்தாலும் உள்ளூர் அவ எப்படி இருக்கான்னா தயார்திரான்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். உள்ளுக்குள்ள இந்த குழந்தைய நினைச்சு இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணணுமேன்னு உள்ளூர் அப்படியே கசிஞ்சுட்டே இருக்கு அவளுடைய ஹிருதயம்னு சொல்றதாக இப்ப சமீபமா 2 ஸ்லோகம் முன்னாடி கூட பார்த்தோம். அப்படியே உள்ளுக்குள்ள கசிஞ்சுட்டே இருக்கு அவளுக்கு, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லதை செய்யணுமே நல்லதை செய்யணுமே. அப்போ வெளித்தோற்றத்துல அவுட்வேர்டாக ஒரு நமக்கு நல்ல ஒரு புகலிடமாகவும் இருந்துண்டு உள்ளூர நமக்காகவும் கசிஞ்சுண்டே இருக்கக்கூடிய, அந்த கருணையை பொழிஞ்சுண்டே இருக்கக்கூடியதாக இவள் இருக்காங்கிறதுனாலதான் அச்சல தனையான்னு இந்த 2 நாமாவை சேர்த்து அழகா இப்படி கொடுக்குறார். ஆனா அச்சலம்னா அப்பாவனுடைய கேரக்டரிஸ்டிக்காக அந்த மூமெண்ட் இல்லாத ஒரு ஸ்டர்டியான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது, அது அவுட்வேர்டுக்கு. உள்ள தனையான்னு அந்த பெண்களுக்கே உள்ளதான அந்த மாத்ருபாவம்ங்கிறதுனால தனையாங்கிற ஒரு வார்த்தையை கூட சேர்க்கும் பொழுது மலை மகள், மலையை போன்றதான ஒரு உறுதியும் அவுட்வேர்டாக, அந்த மகளாக இருக்கும் பொழுது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாத்ருபாவமும் ரெண்டும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புகலிடமாக, எந்த பக்தனுக்கும் அவனுடைய கஷ்டத்தை எல்லாம் அப்படியே வாங்கிண்டு முழுக்க அவனுக்கு அப்படியே அனுகிரகத்தை அள்ளி பொழியக்கூடியவளாக இவள் இருக்கா அப்படின்னு சொல்றது தான் இங்க அச்சலத்தனையாங்கிற ஒரு நாமாவாக இங்க ஆச்சாரியால் பிரயோகம் பண்றா. சமுத்தஸ்தௌ தஸ்மாத்து, தஸ்மாத்துன்னு சொன்னாக்கா அதிலிருந்து. இப்போ இவன் எங்க போய் உள்ள நுழைஞ்சுட்டான், அந்த அமிர்த தடாகத்துல நுழைஞ்சுட்டான்னு சொல்லிட்டார். அதிலிருந்து வெளிவரக்கூடியதான சமுத்தஸ்தௌ, அப்போ இதுல இருந்து அந்த அமிர்த தடாகத்திலிருந்து வெளிவரக்கூடியதான தூமலதிகா, தூமம்னு சொன்னா புகை, லதிகாங்கிறது ஒரு கொடி போன்றதான சுருள் சுருளாக வரக்கூடிய அந்த புகைக்கு தூமலதிகா. ஒரு ஊதுவத்தி நம்ம கொளுத்தி வச்சோம்னாக்கா எப்படி வருது, மெல்லிசா அப்படியே அதுல இருந்து புகை அப்படியே சின்ன இழ மாதிரி வருது, அப்புறம் அப்படியே காத்துல காணாமையும் போய்டுறது. அந்த புகை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாதோன்னு. அது மாதிரி ஒரு தூமலதிகான்னு இந்த இடத்துல நம்ம இப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு மனசுல கொண்டு வரக்கூடிய கல்பனை என்ன, மனசிஜன் உடம்பெல்லாம் அப்படியே எரிஞ்சு
அந்த எரிச்சலோட காணாமல் போகக்கூடிய இந்த உடம்போட டக்குன்னு போய் அந்த அமிர்த தடாகத்துக்குள்ளே குதிச்சு விட்டான், டீப்பாக உள்ள நுழைஞ்சிட்டான். அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நெருப்பு குச்சியேன்னு நம்ம நினச்சிப்போமே இப்போதைக்கு, அதை தூக்கி தண்ணிக்குள்ளே உள்ளே வச்சோன்னா என்ன ஆகும்? அந்த நெருப்பு அணையும், டக்குன்னு அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே ஒரு புகை வெளி கிளம்பி வந்துடுமோ இல்லையோ, அது மாதிரி இங்கே புகை அப்படி தூம லதிகா அப்படி அங்கேருந்து வெளியில் வருது. தஸ்மாத்து சமுத்தஸ்தவ், அதாவது இந்த அமிர்த தடாகம்னு எதை சொன்னாரோ, இந்த சரஸ் ஒன்று சொன்னாரோ, அதிலிருந்து வெளிவந்தது ஒரு தூமலதிகா. அதை பார்க்கக்கூடிய ஜனங்கள் என்ன நினைச்சுண்டா, அதுதான் நினைச்சுண்டான்னா 4வது என்ன சொல்ற, ஜனஸ்தாம் ஜானீதே, ஜனஹா தாம் ஜானீதே, அதை அந்த தூமலதிகாவை ஜனஹா ஜனங்கள் ஜானீதே என்னன்னு நினைக்கிறார்கள் என்றால், ஹே ஜனனி தவ ஜனனி ரோமாவளிரிதின்னு போட்டிருக்கார். ஹே ஜனனி அம்மா, தவ உன்னுடைய ரோமாவளி ரிதி ரோமங்களின் வரிசையாக என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நாபி பிரதேசத்திலிருந்து அவன் அப்படி உள்ள நுழைஞ்சும் பொழுது வெளிவந்ததான அந்த மெல்லிசான ஒரு புகை, அதாவது நம்மள சொன்ன மாதிரி ஊதுவத்திலேருந்து வர மாதிரி புகையே எடுத்துட்டோம்னா அப்படி சுருள் சுருளாக அப்படியே மெல்ல வரா மாதிரி இருக்கும். அப்புறம் அது காணாமையும் போயிடும். அது இருக்கிற மாதிரியும் தெரியாது, முதல்ல இருக்குன்னு தெரியாது, ஆனால் அப்புறம் இல்லாமையும் இருக்கு. அது மாதிரி இவன் அங்கே அந்த சரஸில் புகுந்துட்ட உடனே வெளிவந்த புகையானது முதல்ல அப்படி வெளியில் வந்ததோன்னோ, அந்த புகையை பார்த்ததான் ஜனங்க என்ன நினச்சுட்டா, உன் நாபி பிரதேசத்திலிருந்து அப்படியே மெல்லிசா போகக்கூடிய ரோம வரிசையாக்கும்னு அவன் நினச்சுட்டாலாம். இதில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு பர்ஸ்பெக்டிவும் பார்ப்போம். இந்த மனசிஜனுக்கு தாய் தந்தையாக இவ 2 பேரையே தான் நம்ம பார்க்கணும், பரமேஸ்வரனையும் அம்பாளையும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. அப்போ இவா தான் அம்மானு தெரிஞ்சுட்டாக்கா இந்த குழந்தையினுடைய நார்மலாக நேச்சுரலாக நினைக்கக்கூடிய அடைக்கலமான ஒரு பொசிஷன் என்னன்னா தாயினுடைய தொப்புள் கொடி தானே. அந்த தொப்புள் கொடி பந்தம்ங்கிறது நம்ம மனுஷியாளாக இருக்கக்கூடியவாளே அது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த லோகத்துக்கெல்லாம் சர்வலோகங்களுக்கெல்லாம் ஜனனியாக இருக்கக்கூடியவள், அவளுடைய தொப்புள் கொடிக்கு எப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கு. அந்த தொப்புள் கொடி பந்தம்ங்கிறத தெரிஞ்சின்றவனாக இந்த பிள்ளை அங்கே ஓடி போய் அங்கே தனக்கு அடைக்கலம் இருக்குங்கிறத நன்னா தெரிஞ்சின்றவனாக அங்கே போய் நுழைஞ்சுட்டான்னு நம்ம ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ரொம்ப கிளியரா அச்சல தனையாங்கிறது மாத்திரம் இல்லை, கூடவே ஜனனின்னு ஒரு வார்த்தையும் ஆச்சாரியர் யூஸ் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம நன்னா கவனிக்கணும். அதனால அச்சல தனையாங்கிற பாயிண்ட் கான்டெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த மலையை போன்றதான ஒரு தாங்கக்கூடிய சக்தியை உடையவளாகவும் இருந்துண்டு, ஆனால் அந்த மாத்ருபாவத்தை உடையவளாக அப்படிங்கிறதுனால அந்த தனையான்னு அந்த மகள்ங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து போட்டு அச்சலா தனையாவாக அந்த கேரக்டரிஸ்டிக் அங்கே டிஃபைன் பண்ணினாலும், இந்த ஸ்லோகத்தை நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது ஆச்சாரியாலே எப்படி பார்த்து சொல்கிறாங்கன்னா, ஹே ஜனனி, ஜனங்கள் உன்னை எப்படி பார்க்கறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனஸ்தாம் ஜானீதே தவ ஜனனி அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காரு. அப்போ இந்த அம்மாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காம மனசுல நன்னா நம்ம ஸ்ரத்தையா வச்சுண்டு அவளுடைய அந்த தொப்புள் கொடி பந்தம்ங்கிற ஒரு பாயிண்டோட நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனோ அல்லது இந்த வர்ணனையோ கம்பேரபிளாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு 34-35வது நாமாக்கள்ல நாபியாலபால ரோமாலி லதாபல குச்சத்வயின்னு ஒரு நாமாவும், லக்ஷரோம லதா தாரதாஸ் முன்னேய மத்தியமா அப்படின்னு வரக்கூடிய அந்த 2 நாமாக்கள் லலிதா சஹஸ்ர நாமத்தில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. அதில் இந்த 34-35 நாமாக்கள் நீங்கள் கேட்டதுனாலும் இது சம்பந்தமாக இன்னும் சில அடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு அதில் இருந்தும் கிடைக்கும். இப்போ இந்த ஹரனுடைய குரோதத்துக்கு எப்படி இந்த மன்மதன் ஆளானா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு முன்னாடி நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஹோலி பண்டிகையை ஒட்டி வரதுனால இதில் 1-2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. அதாவது மகாகவி காளிதாசன் குமார சம்பவம்னு சொல்லக்கூடிய காவியத்தில் 3வது சர்க்கத்தில் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 75-76 ஸ்லோகங்கள் அவ்வளோ அற்புதமாக இந்த ஒரு சிச்சுவேஷனை அவ்வளோ அழகான வர்ணனையாக கொடுத்துருக்காரு. அதில் ஏன் இவன் இப்படி மாட்டின்டான் இந்த மன்மதன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதில் 10வது ஸ்லோகத்தில் அதாவது சிச்சுவேஷன் எப்படி இருக்குனாக்கா, இந்த இந்திரன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தேவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருடைய பிஹாஃப்லையும், ஏன்னா இவள் தீர்மானம் பண்ணிட்டா இவாளுக்கு பரமேஸ்வரன் மூலமாக ஒரு பிள்ளை வேணும்,
இந்த தேவ சைன்யத்துக்கு ஒரு சேனாதிபதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பிள்ளை வேணும், அவனை வச்சுட்டு தான் இந்த அசுரால பீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சு விட்டு. ஆனால் பரமேஸ்வரன் உட்காந்து தபஸில் இருக்கார். அவரை எப்படி இந்த தபஸ்லேருந்து வெளிக்கொண்டு வந்து அவர் மூலமாக பிள்ளை நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இவா யோசிச்சு கடைசியில் மன்மதனை வரவழைக்கிறது, அவன் மூலமாக பரமேஸ்வரனுடைய தபஸை கலைக்கிறதுங்கிறதாக இவ தீர்மானம் பண்ணிட்டு மன்மதனை வரவழைக்கிறா. அப்படிதான் இந்த சாப்டர் ஆரம்பமாகுது, 3வது சர்க்கம். இவர் கூப்பிட்டு, இந்திரன் பக்கத்துல கூப்பிட்டு இவனை உட்கார வச்சுட்டு மன்மதனை தனக்கு சமமாக ஒரு ஆசனம் எல்லாம் கொடுத்து இப்படி உட்கார வச்ச உடனேயே இவனுக்கு கர்வம் தலைக்கு மேல ஏறி போய்டுறது. அதனால ஒரு ஆஹா, நம்ம லீடர் நம்மளை இவ்வளோ ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கார், இவருக்கு நம்ம என்ன வேணா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படுத்துற மாதிரி ஊக்கப்படுத்துற மாதிரி என்னென்னோ வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு வரான். அப்படி வரும் பொழுது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுறது, கர்வம் ஜாஸ்தியா போய் இவன் இந்திரன்ட்ட சொல்றான், நீ சொன்னே ஆனா நான் என்ன வேணா பண்றேன், ஏன்னா என்னை விட இதை பெட்டரா செய்யக்கூடிய ஆள் யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கர்வம், இந்த ப்ரைடு எப்படி போறது அப்படிங்கிற பாயிண்ட் அதுல ரொம்ப அழகா காளிதாசன் கொண்டு வர்றார். என்ன சொல்றான் வார்த்தைகள், குறியாம் ஹரஸ்யாபி பினாகபானே தைரியச்சுதிம் கே மம தன்வினோன்யே அப்படிங்கிறான். இந்த பரமேஸ்வரன் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, தபஸ்ல உட்காந்துருக்காரு, அவருடைய தைரியத்தை கூட நான் அழிக்கக்கூடியவனாக கலைக்கக்கூடியவனாக, தைரியம்னா இந்த இடத்துல அவருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அவர் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய அந்த ஒரு கான்சென்ட்ரேஷனை கூட உடைக்கக்கூடியவனாக நான் இருக்கேன். என்னை விட சிறந்த வில்லாளி வேற யார் இருக்கான் சொல்லு பார்ப்போம். என் வில்லுக்கும் அம்புக்கும் அப்பேற்பட்ட ஒரு பவர் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் என்னதான் பண்ண மாட்டேன், நீ ஒரு ஆர்டர் கொடு, நான் என்ன வேணா செய்யறேன்னு லிஸ்ட்ல கேட்காம இவனே வாலண்டரியா இந்த பரமேஸ்வரனுடைய தபஸை கூட கலைச்சிடுவேன்னு வாயால ஒரு வார்த்தையை கொடுத்துட்றான். பாப்பா இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இந்திரன் உடனே பிடிச்சுட்டுறார். நீ ஏன் வார்த்தையை சொன்ன, ரொம்ப அழகா சொன்னப்பா, நன்னா இருக்கு, இதைத்தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் தலையில இந்த ஒரு வேலையை கட்டி விடுறான். அப்புறம் இந்த மன்மதன் கிளம்பி பரமேஸ்வரனை நோக்கி போறார். அப்படி போறான்னு சொல்லும் பொழுது இன்னொரு ஸ்லோகம் கொடுக்குறாருங்க காளிதாஸ். அதாவது போற இடத்துல எப்படி அப்ரோச் பண்றாருலாம் ரொம்ப அழகான அந்த நேச்சுரல் பியூட்டிங்கிறது இருக்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு காளிதாசன் தான், வேற அந்த சீனிக் பியூட்டி எழுதுறதுக்கு வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி காளிதாசன் இந்த வர்ணனை கொடுக்க போறார். பட் இவர் எங்க போறாருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகத்துல இவன் போறது பரமேஸ்வரனுடைய ஆசிரமத்துக்கு, அதை நோக்கி செல்கிறான் அப்படிங்கிறதாக ஒரு லைன் கொடுக்குறார். அங்க இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதுதான் பார்க்கணும் நம்ம. ஸ்தானவாசிரமம் ஹைமவதம் ஜகாம அப்படிங்கிறார். ஸ்தானுன்னு சொல்லக்கூடியதான இந்த பரமேஸ்வரன் இருக்காரே, அவருடைய ஆசிரமத்திற்கு ஹைமவதம், அதாவது ஹிமாச்சலம்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு செல்கிறான், செல்ல புறப்படுகிறான் அப்படின்ட்டு இங்க கொடுக்குறார். இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட் என்ன, பரமேஸ்வரனுக்கு எத்தனை நாமா இருக்கு, இங்க ஸ்தானுங்கிற ஒரு நாமாவை இங்க பிக் பண்ணி யூஸ் பண்றார் காளிதாசன். அதுதான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான். இப்ப எத்தனை ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம் ஆச்சாரியால் எப்படிப்பட்ட நாமாவை செலக்ட் பண்ற ரம்பாளுக்கு, அந்த ஒரு சிச்சுவேஷனை அங்க வரக்கூடிய ஒரு கதையை ஒரு கன்வே பண்ற மாதிரி எப்படி யூஸ் பண்றாருன்ட்டு. அது மாதிரி இந்த இடத்துல ஏன் ஸ்தானுங்கிறத யூஸ் பண்றாருன்னா, ஸ்தானுங்கிற வார்த்தை தான் தமிழ்ல வரும்பொழுது தானுன்னு வந்துடுறது. தானுமாலயன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, தானுமாலயன் கோயில் கேள்விப்பட்டிருப்போம். அதுல தானுங்கிறது வாஸ்தவத்துல ஸ்தானு தான். இந்த ஸ்தானுங்கிறது சம்ஸ்கிருதத்துல தமிழுக்கு வரும் பொழுது தமிழ்ல மெய்யெழுத்தோட இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்க முடியாதுங்கிறதுனால இசு காணாம போயிடுறது. அடுத்தது தான்னு இருக்கக்கூடிய அந்த 2வது தா தமிழுக்கு நமக்கு பர்டிகுலராக அப்படி ஒரு ஸ்கிரிப்ட், ரிட்டன் ஸ்கிரிப்ட் இல்லாததுனால வெறும் தானு அல்லது தானு இப்படி ஆயிடுறது அந்த வார்த்தை. அப்ப மூலம் என்ன, ஸ்தானு. அதுக்கு என்ன அர்த்தம் ஆறுதுன்னா, ஸ்தா அப்படின்னு ஒரு தாத்து, அதாவது அப்படியே போட்டது போட்ட இடத்துல, இட்டது இட்டபடி அப்படின்னு சொல்றாமே, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்தானுன்னு பேரு. பட்ட கட்டையாக பரமேஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறத தான் ஸ்தானுங்கிற நாமா சொல்றது. அதாவது அவர் தபஸ்ல உள்ள நுழைஞ்சுட்டார், உட்காந்துட்டாருனாக்கா மூமெண்டே கிடையாது, அப்படியே ஒரு ஒரு பட்டக்கட்டையை தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கிறது. அதுதான் பரமேஸ்வரனுடைய அந்த நேச்சர். அப்பேற்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷன்ங்கிறதுனால ஸ்தானுன்னு அவருக்கு இந்த ஒரு பேரு. அப்போ இங்க காளிதாசன் யூஸ் பண்ற வார்த்தை என்ன, ஸ்தான்வாசிரமம் கொடுக்கிறார். அப்படி பட்டக்கட்டையாக உட்காண்டிருக்காரு பரமேஸ்வரன், அவருடைய ஆசிரமத்தை நோக்கி இவன் கிளம்புறான்
அப்போ இப்பேற்பட்ட கான்சென்ட்ரேஷனில் அவர் உட்காந்துருக்கார், தபஸில் இருக்காருங்கிறத கன்வே பண்ணுறதுக்காகவே இந்த நாமாவை செலக்ட் பண்ணுறாரு காளிதாசன். இவன் போகிற வழியெல்லாம் இவனுக்கு ஹெல்ப்பாக கூட அந்த ஒரு வசந்த ருத்துன்னு சொல்கிறாமே, அதுதான் வந்து மலைய மாருதம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு சௌந்தர்யலஹரி ஸ்லோகத்தில் முதல்ல பார்த்துன்னு வந்தோம். அதனால அதெல்லாத்தையும் கூட சேர்த்துண்டு அந்த என்டையர் ஏரியாவையே அப்படியே அந்த கிளைமேட்டை மாற்றி எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஒரு சலனத்தை உண்டாக்கக்கூடியதாக ஒரு சுச்சுவேஷன் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு இவன் போயின்னு இருக்கானான் இந்த மன்மதன். அவன் என்னதான் அப்படி முயற்சி பண்ணினாலும் இந்த பரமேஸ்வரனுடையதான ஒரு கான்சன்ட்ரேஷன் தபஸை அவனால கலைக்க முடியாது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட்ல சொல்ற. அவன் போற வழியில நந்தியம்பெருமானையும் வழியில பாக்குறான். ஏன்னா சுத்தி வர எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சலனம் வர ஆரம்பிச்சுடுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற உடனே நந்திகேஸ்வரர் கையில ஒரு தண்டத்தை வச்சு நிக்கிறார். அவர் எல்லா சிவகணங்களையும் பார்த்து வாயில ஒரு விரலை வச்சு சத்தம் போடக்கூடாது, எல்லாம் சும்மா இருங்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி வாயில ஒரு விரலை வச்சு எல்லாரையும் சைலன்ஸ் அப்படிங்கிறாருங்கிற இந்த மாதிரி அழகான வர்ணனை எல்லாம் கொடுத்துன்னு வர்றார் காளிதாஸ். அப்படி இவன் உள்ள நுழைஞ்சு பரமேஸ்வரனை பார்க்கறான். ஒரு தேவதாரு மரத்தின் அடியில ஒரு புலித்தோல் போர்த்தின ஒரு மேடையில வீராசனத்துல இந்த பரமேஸ்வரன் உட்காந்து அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட இருந்து அப்படி ஒரு அபரிமிதமான தேஜஸ் பிரகாசிக்கிறது. இதை பார்த்த உடனேயே மன்மதனுக்கு கம்ப்ளீட்டா இவன் மனசு விட்டு போச்சு. இவன் கையில எடுத்து வச்சுட்டு இருக்கிற வில்லும் அம்பும் கையிலேருந்து டப்புன்னு நழுவிடுத்து. எவ்வளோ தைரியமா அங்க வாய் கொடுத்தானோ இந்திரன்கிட்ட, நான் போய் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்லாம் சொன்னானோ, அந்த மன்மதனுக்கே இங்க இவரை பார்த்த உடனேயே இவன் மனசு விட்டு போச்சு. இது நமக்கு ஆகாது சுவாமி, இது சரிப்படாது அப்படின்ற ரியலைசேஷனுக்கு அவன் வந்துட்டான். இதுதான் சொல்லணும் பாயிண்ட். பட் அந்த இடத்துல அவன் கையிலேருந்து இதெல்லாம் நழுவின க்ஷணத்துல அந்த சில நிமிஷங்கள்ல அந்த பக்கம் உமான்னு சொல்லக்கூடிய அந்த பர்வதராஜ புத்திரி அந்த இடத்துல வரா. சாட்சாத் அம்பாள். அவள் பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுக்காக அவள் ஒரு 2 தோழிகளோட அப்படி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு மனசுல திரும்பி தைரியம் வந்துருத்து மன்மதனுக்கு. சரி, நம்ம வந்த காரியம் பலிதமாகும் போல இருக்கு. ஏன்னா அம்பாளை பார்த்த உடனே, அம்பாள் தரிசனம் கிடைச்ச உடனேயே நமக்கு மனசுக்கு ஒரு தைரியம் வந்துடுறது இல்லையா, அது மாதிரி இவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. இவனுக்கு என்ன தைரியம், எதிர்க்க உட்காண்டிருக்கிறவனுடைய தைரியத்தை கலைப்பதுதான் இவனுடைய லட்சியமே. அதுக்கு இவனுக்கு தைரியம் வந்துடுது இப்போ இல்லையா. ஸோ இப்போ அம்பாளை பார்த்த உடனே அந்த தைரியம் வந்தவனாக இவன் தயார் பண்ணிக்கிறான். சம்மோகன அஸ்திரம் அதை எடுத்து ரெடி பண்ணிட்டு பரமேஸ்வரன் பேர்ல விடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறான். அதுக்கு நடுவில் அம்பாள் போய் பரமேஸ்வரன்ட்ட அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கறதுக்காகன்னு வச்சுப்போம், அப்படி அவர்கிட்ட முன்னாடி போறா. இவரும் இத்தனை நேரம் தபஸ்ல இருந்தவர், நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு பக்தை இப்படி வரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஒரு நிலையிலிருந்து கொஞ்சம் அதை தளர்த்திண்டு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இங்க வந்து நமஸ்காரம் பண்ற அந்த பொண்ணுக்கு, இந்த உமான்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு. அந்த க்ஷணம் பார்த்து இவன் வில்ல அம்பை எடுத்து வச்சுட்டு விடுறதுக்கு தயார் பண்றான். போய் அப்படியே அந்த அந்த அம்பு வில்லுல இருக்கக்கூடிய நாணை அப்படியே பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறான். அப்படிங்கிறத காளிதாசன் வர்ணன் எப்படி கொடுக்குறார், எப்படி வந்து ஒரு விளக்கு தீயில போய் விழறதுக்கு இந்த மாத்துன்னு சொல்றாமே, இந்த சின்ன ஒரு விட்டில் பூச்சி, இந்த விட்டில் பூச்சி எப்படி தீயில போய் விழறதுக்கு திரும்பி திரும்பி கிட்ட கிட்ட போயிட்டு போயிட்டு வருதோ, ஏன்னா விழுந்து அழிய போறோங்கிறது அதுக்கு தெரியல. அது மாதிரி இவன் கை போய் அந்த வில்லுனுடைய நான்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அதே விட்டில் பூச்சி தீக்கு இரையாக போவது போல இவனும் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ல இருந்து வரக்கூடிய தீக்கு இரையாக போறாங்கிறது இவனுக்கு தெரியாம இவன் கை போய் அதை ரெடி பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறதாக அவ்வளோ அழகான ஒரு வர்ணனை கொடுக்குறாரு. ஸோ இவன் இப்படி கையை வச்சு இப்படி இழுக்கிறான். அந்த க்ஷணம் பார்த்து பரமேஸ்வரன் ஏற்கனவே சுத்தி வர எப்படிப்பட்ட ஒரு சலனங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்து. ஆனா ஹிமாச்சலத்தை திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதாக அவர் இப்படி கண்ணை அப்படி திறந்து நன்னா திறந்து அப்படி சுத்தி பார்க்கறார். பார்த்த உடனே இவன் அப்படியே அம்பை விடுறதுக்கு போஸ்டர்ல ரெடியா காத்துன்னு இருக்கான் அப்படிங்கிறது இவர் கண்ணில் பட்டுருத்து. போருமே கேட்கணுமா இவருக்கு, இவர் தான் ஆசுதோஷி ஆசு கோபின்னு சொல்றோம். அந்த மாதிரி கோபம் வந்துடுத்துனா அவ்வளோ கோபம் வரும். உடனே அந்த கோபத்தை சட்டுன்னு நிமிஷமா காணாமையும் போயிடும். இந்த ரெண்டும் இருக்கு அவர்கிட்ட. அப்படி இந்த இடத்துல இங்க இத்தனை பேர் மகான்கள் இவர் கூடவே இருக்கக்கூடிய இவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கால எல்லாரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏரியால போய்
இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், தபஸுக்கு எதிரான ஒரு வைப்ஸை இவன் கிரியேட் பண்ணிட்டானே அப்படிங்கிறதுனால இவன் பேரில் கோபப்பட்டவராக அவர் சட்டுன்னு அந்த கோபத்தில் அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து இவனை பார்க்குறார். அவ்வளோதான், இங்கே எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான். அவர் நெற்றிக்கண்ணை திறந்த மாத்திரத்தில் அங்கேருந்து அப்படியே வரக்கூடிய அந்த ஜுவாலைகள் இவனை முழுக்க காணாமையே ஆக்கிடுத்து அப்படின்னு சொல்கிறதாக அங்கே காளிதாசன் ஒரு வார்த்தை கொடுக்குறார். ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், அந்த எப்படி பஸ்மமாறாங்கிறத சொல்லும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் எடுத்து சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். இந்த பரமேஸ்வரனுடைய கோபத்தை பார்த்து சுற்றி இருக்கிற அவருடைய அடியார்கள்லாம், ஹே பிரபோ, கொஞ்சம் இந்த கோபத்தை குறைங்கோ, கோபத்தை அழியுங்கோ ப்ளீஸ் அப்படின்னு எல்லாரும் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறான். அதுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறார் ஸ்லோகத்தில், குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹர அப்படின்னு இவெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறான். ஸோ அந்த குரோதத்தை நீங்கள் கொஞ்சம் கைவிடுங்கோ, கொஞ்சம் கைவிடுங்கோ அப்படின்னு இவெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா. அந்த க்ஷணத்தில் இப்படி அவ நினச்சி பார்க்கறதுக்குள்ள பஸ்மாவசேஷம் மதனம் சகார அப்படின்னு போட்டு முடிச்சிட்டார். பாக்கி வெறும் பஸ்மந்தான் இருக்கு. அதோட இவன் ஆளே காணும். அந்த அக்னி, குரோதத்தினால் புறப்பட்ட அக்னியானது இவனை ஆளே இல்லாம உருத்தெரியாம ஆக்கி வெறும் அந்த பஸ்மம் மட்டும் அந்த இடத்துல பாக்கி இருந்தது அப்படிங்கிறதாக அந்த இடத்துல வச்சிருக்காரு. அதுதான் அந்த வார்த்தை குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹர இப்படின்னு காளிதாசன் யூஸ் பண்றார். அது அப்படியே இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லோகத்துல எப்படி ஆரம்பிக்கிறா எங்க ஆச்சாரியால் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சிச்சுவேஷனை அப்படியே கண் முன்னாடி விவரிச்சு இப்போ பார்க்க முடியும். ஹரக்ரோத ஜுவாலா வலிபிஹி நீங்க கொடுக்குறார அந்த பரமேஸ்வரனுடைய குரோதம், அந்த குரோதத்தை கொஞ்சம் ஒழிச்சிடுங்கோ, கொஞ்சம் நிறுத்துங்கோ, போறோம், அவன் தாங்க மாட்டான்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க வெறும் பஸ்மம் தான் பாக்கி இருக்கு. அவனை பஸ்மமாக்கிட்டு க்ஷணத்துல அங்கிருந்து பரமேஸ்வரன் தன் அடியார்களோட அங்கேருந்து காணாமே போயிடுறார். அவ்வளவுதான். அதோட 3வது சர்க்கம் முடிஞ்சுடுறது குமார சம்பவத்துல. அடுத்தது ரதி உமா கிட்ட தன்னுடைய பிரேயரை சொல்லி அப்புறம் அவன் எப்படி எழுந்தான் அப்படிங்கிற சமாச்சாரங்கள்லாம் அப்புறம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியரா இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் எப்பேற்பட்ட ஒரு மனசோட, அதாவது ஒரு அசட்டு தைரியத்தோட பரமேஸ்வரன் முன்னாடி போய் நின்னாங்கிறதும், அவர் எப்படி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார், எப்படி ஒரு க்ஷணத்துல இவன் ஆளே காணாம போயிட்டாங்கிறதும், அப்படி பஸ்மமானவன் தான் அப்படிங்கிறதோட அங்க நிக்கிறது அந்த 3வது சர்க்கத்துல. அதுக்கப்புறம் அதையே ஒரு கல்பனையாக இங்க ஆச்சாரியால் கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல அந்த நிகழ்வை அப்படி கண்டினியூ பண்ணி எடுத்துன்னு வர்றார். அப்படி பஸ்மமாக கூடிய நிலையில இவன் என்ன பண்றான், அப்படி ஓடி இந்த அமிர்த தடாகத்துக்குள்ள பூந்துட்டான். அந்த தடாகத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு புகை, அதாவது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இருக்கு ஆனா இப்படி இல்லாம போயிடுறதுன்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த தூமலதிகா மேலெழுந்து வருது. அந்த தூமலதிகாவைத்தான் தாயே இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு ரோமாவளின்னு அவ நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு வர்ணனை இங்க ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த தாயினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அவளையே நாம் சரண் புகுவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.